இந்த மீடியா துறையில் போகிறாங்க நிறைய பேர். இப்போ மீடியானா என்ன? ஃபிலிம் இண்டஸ்ட்ரினா என்ன? அதில் கதாசிரியர் ஆகிறது. ஏன் இந்த யூடியூப் நிறைய பேர் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா? அந்த யூடியூப்பில் அது மூலமாக நல்ல லாபம், நல்ல ஒரு பண வரவு, நீடித்த ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக நீங்கள் அதில் நிற்க முடியும். சுக்கிரன்கிற ஒரு கிரகம் நன்றாக இருந்து புதன்கிற கிரகம் அதுக்கு சப்போர்ட்டாக நன்றாக இருக்கும் பொழுதுதான் நம்மளோட முன்னணி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நிறையா நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அவருக்கு ஆடியன்ஸ் இருக்கும். அவர் நம்ம ஃபேமஸாக வரக்கூடிய அமைப்பு, ஒரு செலிபிரிட்டி ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கண்டென்ட் ரெடி பண்ணுறது, அதே மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி. வணக்கம் மிரர் பக்தி நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மீடியா துறையில் போகிறாங்க நிறைய பேர். இப்போ மீடியானா என்ன? ஃபிலிம் இண்டஸ்ட்ரினா என்ன? அதில் கதாசிரியர் ஆகிறது, ஹீரோ ஆகிறது, நடிகர் ஆகிறது, ஏதோ ஒரு வேடம் நடிக்கிறது. சின்ன திரையாக இருந்தாலும் சரி, பெரிய திரையாக இருந்தாலும், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, சீரியல் டிவியில் வர்றதா இருந்தாலும் சரி, ஏன் இந்த யூடியூப் நிறைய பேர் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா? அந்த யூடியூப்பில் நடத்துகிறவராக இருந்தாலும் சரி, அது யூடியூப்பில் ப்ரோக்ராம் மேனேஜராக இருந்தாலும் சரி, அதில் நடிக்கிறவராக இருந்தாலும் சரி, அதில் பேசுகிறவராக இருந்தாலும் சரி, கேமராவுக்கு பின்னாடி இருந்தாலும் சரி, கேமராவுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, எது மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் நம்ம இந்த மாதிரி மீடியா, பப்ளிஷிங் மீடியா என்று சொல்லப்படுகிற எழுத்து வடிவம், டிஸ்பிளே விஷுவல் மீடியா என்று சொல்லப்படுகிற இந்த யூடியூப்பு, சோஷியல் மீடியா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, டிவி சீரியல்ஸு, ஒப்பேரா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? இது எல்லாமே சுக்கிரன்கிற ஒரு கிரகம் நன்றாக இருந்து புதன்கிற கிரகம் அதுக்கு சப்போர்ட்டாக நன்றாக இருக்கும் பொழுதுதான் நான் சொன்ன இந்த ஒட்டுமொத்த இந்த மீடியா துறை, பப்ளிஷிங் மீடியாவாக இருந்தாலும் சரி, விஷுவல் மீடியாவாக இருந்தாலும் சரி, பிரிண்ட் மீடியாவாக இருந்தாலும் சரி, அதில் ஓரளவுக்கு பேரும் புகழும் எடுத்து நிலைத்த தன்மையாக லாபமாக வாழ முடியும்னா நமக்கு சுக்கிரன் புதன்கிற கிரகம் நம்மளுடைய ஜாதகத்தில் மிகவும் நல்ல அமைப்பில் ஸ்ட்ராங்காக ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் போன்ற அமைப்புகள் இருக்கும் பொழுது நல்லா அதில் வருவீங்க. உங்கள் ஜாதகத்தில் நீங்களே அது பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருந்தால் திக்பலம் பெறுகிறார். பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெறுந்தால் திக்பலம் பெறுகிறார். குருவின் பார்வையோ குருவோட சேர்ந்திருந்தா திக்பலம் பெறுகிறார். அதே மாதிரி புதனோட சேர்ந்திருந்தாலும் நல்ல ஒரு ஒளியை பெறுகிறார். நல்ல ஒரு சுக்கிரனோட வீடு என்று சொல்லப்படுகிற ரிஷபம் துலாமிலேயே இருக்கும் பொழுது உண்மையே பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒளி, நல்ல ஒரு ஸ்தானம் பலம் பெற்று, ஆட்சி பலம் பெற்று, அதே சமயத்தில் மீனத்தில் உச்சம் பெறும் பொழுது அது மாதிரி ஸ்தான பலம் பெற்று அந்த துறையில் நல்ல ஒரு அமைப்பு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ப்ரொவைடட் அடுத்து வரக்கூடிய தசைகளே அந்த சுக்கிரன் சார்ந்த தசைகளாக வரும் பொழுது கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு அமைப்புகளை பெறக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது நாம் பார்த்துக்கலாம். ஸோ மெயினாக செவ்வாய், சூரியன், சனி, குரு அந்த கிரகத்தை காட்டிலும் சுக்கிரனும் புதனும், வீனஸ் அண்ட் மெர்க்குரி நம்ம ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் போல இருக்கும் பொழுது நல்ல அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே புதன் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருந்தால் திக்பலம் பெறுகிறார். அவரும் குருவின் பார்வையோ குருவினோட சேர்ந்திருக்கும் பொழுது எழுத்து வடிவம், ஒரு ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுறது, கிரியேட்டிவாக யோசிக்கிறது, கண்டென்ட் ரெடி பண்ணுறது, அதே மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், எது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணால் அந்த ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும், இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த சுக்கிரனும் புதனும் நன்றாக இருந்து அடுத்த வரக்கூடிய தசைகள் உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் வீட்டதிபதி 9ஆம் வீட்டதிபதியாக வரக்கூடிய யோக தசைகளாக, ஒளி பொருந்திய தசைகளாக வரும் பொழுது கண்டிப்பாக மீடியா துறை என்று சொல்லப்படுகிற ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, டெலிவிஷன் சீரியல்ஸ், யூடியூப் வீடியோஸ், பப்ளிஷிங் மீடியா லைக் பிரிண்ட் மீடியா, புக்ஸு, இது மாதிரி ப்ரெஸ்ஸில் பண்ணக்கூடிய அந்த மேகசின்ஸு, பேப்பர்ஸு, நியூஸ் பேப்பர்ஸ், அது மாதிரி எல்லா விஷயத்துலேயும் ஓரளவுக்கு உங்களுக்குன்னு இந்த சமுதாயத்தில், இந்த சொசைட்டியில் ஒரு பேர் புகழ், அது மூலமாக நல்ல லாபம், நல்ல ஒரு பண வரவு, நீடித்த ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக நீங்கள் அதில் நிற்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் சுக்கிரனோ புதனோ பாதிக்கப்பட்டிருந்தானா என்ன? சனியால் பாதிக்கப்பட்டிருக்கு. பாவகிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, செவ்வாய், முக்கா பாவர் என்று சொல்லப்படுகிற செவ்வாய்,
ராகு, இருளடைந்த ராகு. கேது சேர்ந்தா தப்பு இல்லை, கேது சேர்றது சேரும் கிரகத்தை வளர்க்குங்கிற அடிப்படையில் கேது தவறில்லை. சனி செவ்வாய் ராகுவோட பாதிப்புக்குள்ளே வந்திருந்தா கொஞ்சம் அதில் டிஃப்ரெண்ட்டான இருக்கும். அதே ராகு ஒரு 13 டிகிரி விலகி இருந்தாங்கன்னா அது வேற லெவலில் கொண்டு போகக்கூடிய அமைப்புகள். நம்மளோட முன்னணி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நிறையா நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுக்கிரனும் ராகும் சம்மந்தப்பட்டு நல்ல ஒரு ரிசீவ், நல்ல ஒரு ஆடியன்ஸ், நல்ல ஒரு ஸ்டாரிடம், நல்ல ஒரு பேரும்புகளும் சூப்பர் ஸ்டாராக வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது. இதே ராகு ஒரு 6 டிகிரி சுக்கிரனோட சேர்ந்துருச்சுன்னா பிரச்சனை. ஸோ நம்ம ஒரு டிஃபிகல்ட்டி, அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதை மாதிரி அது அந்த ஒளியோட அளவை பொறுத்து தான் அவங்களுக்கு பிரபலியம் ஆவாங்களா, பிரபலியம் ஆக மாட்டாங்களா, மக்கள் அவங்கள ஏற்றுப்பாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்களா, கிளிக் ஆகுமா, கிளிக் ஆகுதாங்கிற விஷயங்கள்லாம் பார்த்து அந்த ஒளியின் அளவு, ஒரு கிரகத்தோட சேர்க்கையோட டிகிரி, அப்புறம் அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள்லாம் எப்படி இருக்கிறதுங்கிறத பொறுத்து நீங்கள் கேமராக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நடிக்கக்கூடிய நடிகராக வர போகிறீங்களா, அல்லது கேமராக்கு பின்னாடி சைடில் உட்காந்துட்டு பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், ப்ரோக்ராம் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், ப்ரொடியூசர், அது மாதிரி நிறையா துறையில் இருக்கிற மாதிரி விஷயத்தில் வர போகிறீங்களாக இருக்குது. புதன் வலுத்து சுக்கிரன் கம்மியாக இருந்து நடிகராக இருப்பவங்களுக்கு சுக்கிரன் வலுத்து புதன் கொஞ்சம் சுமாராக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் லக்னத்தில் வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அது பிரகாரம் என்னென்ன தசைகள் போகுது, அந்த தசைகளோட ஒளி அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் பொறுத்து உங்களுடைய அமைப்பு எப்படி ஏற்றுக்க போகிறாங்க மக்கள், உங்களுடைய ரிசப்ஷன் எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்ப்போம். சில பேர் பார்ப்பாங்க, இவர் மூஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அவருக்கு ஆடியன்ஸ் இருக்கும். அவர் ரொம்ப ஃபேமஸாக வரக்கூடிய அமைப்பு, ஒரு செலிப்ரிட்டி ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனால் ஒரு யதார்த்தமாக பார்க்கும் பொழுது இவருடைய ஃபேஸ் கட்டுக்கு, இவரோட அமைப்புக்கு ஆகாதேங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு அதுவே பயங்கர சூப்பர் ஹிட் ஆகும். ஸோ எது மாதிரி ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் எப்படி இருக்கிறாருன்னு பொறுத்து எது மாதிரி அமைப்பு அவங்களுக்கு காத்திருக்கிறது, அந்த துறையில் ஜெயிக்க முடியுமான்னு பார்த்து முடிவு பண்ணலாம். இதே பார்த்திங்கன்னா அப்படி இல்லாதவங்க போய் பல வருடங்கள் உழைத்து நிறைய பண விரயங்கள், சமய விரயங்களை தவிர்த்து எல்லாம் செலவு பண்ணி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வரவங்களும் இருக்காங்க. நம்ம முன்கூட்டியே நம்ம அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் அது கிளிக் ஆகுறது தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையோட திட்டங்களை வகுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வாழும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு மன உளைச்சல்களும் இல்லாமல் வாழ்க்கையில் போராடுவதற்கு தைரியமான ஒரு அமைப்போட, ஒரு உறுதியான குறிக்கோளோட நம்ம எடுத்துக்கொண்டு போவேமானால் அது கலைத்துறையாக இருந்தாலும் சரி, ஒரு விஷுவலில் போகக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ரோலாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம பேக்ரவுண்டில் நிறையா எழுத்து வடிவத்தில் எழுதக்கூடிய புக்ஸ் எழுதுறது, ஸ்க்ரீன் பிளே எழுதுறது, நிறையா ஒரு கண்டென்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபைன் டியூன் பண்ணி போனோம்னா வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். மீடியா துறையையும் நீங்கள் ஜெயிக்க முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.